Hari Gopijana Vallabha Girivaradhari Yashodanandana Brajajanaranjana Yamunatira Vanachari Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Jaya Prabhupada 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 Jaya Prabhupada Shri Harinam Sankirtan ki jai, Granthraj Srimad Bhagavatam ki jai, Srila Prabhupada ki jai, Gaur Premanande Hari Hari Bol. Om Ajnanaatimirandasya Jnananjanashalakya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namaha. Nama Om Vishnupadaya Krishna Preshtaya Bhutale Srimate Bhakti Vedanta Swamin Iti Namini Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvisesha Shunyavadi Paschatya Deshatarine Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadara Shri Vas Adi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Mukam Karoti Vachalam Pangum Langayate Girim Yat Kripatam Aham Vande Shri Gurum Dinatharanam Paramananda Madhavam Shri Chaitanya Ishwaram Hari Om Tat Sat எல்லா பக்தர்களுக்கும் என்னோட நமஸ்காரம். உங்ககிட்ட ஸ்ரீமத் பாகவதம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர்களோட பல சேவைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்தது முன்னாடி. ஸோ இப்போ நிறைய பேரை திரும்பியும் பார்க்கறதுக்கு, உங்கள் பேரை படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெஃபினட்டா. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம சர்ச்சை செய்யக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகவான் கிருஷ்ணர் வந்து பிராமணரோட மனைவியும் அவங்க கூட இன்ட்ராக்ஷன் இருந்தது. அவங்க எப்படி அவங்க கூட நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன லீலையை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஜென்மாஷ்டமி வந்துக்கிட்டு இருக்கு. பகவானோட அப்பியர் ஆனது தினம். ஸோ பக்தி புருஷோத்தம் மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார், பகவானோட ஜென்மாஷ்டமி வந்து இந்த பௌதீக லோகத்துக்குள்ள மட்டும்தான் செலிப்ரேஷன் இருக்கு. ஏன்னா ஆன்மீக லோகத்தில் பகவானோட ஜென்மாஷ்டமிங்கிறதே ஜென்மாஷ்டமி அப்படிங்கிற ஃபெஸ்டிவலே கிடையாது. ஏன்னா அங்கே வந்து எப்போவுமே கிருஷ்ணர் இருக்கார். ஸோ இந்த பௌதீக லோகத்தில் மட்டும்தான் ஜென்மாஷ்டமிங்கிற ஃபெஸ்டிவல் நம்மளாம் கொண்டாட முடியும். அங்கே கொண்டாட முடியாது. ஏன்னா அங்கே எப்போவுமே கிருஷ்ணர் இருக்காரு. அங்கே ஜென்மம் அப்பியர் ஆகிறது இல்லை கிருஷ்ணா. ஸோ இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து அப்பியர் ஆகிறாரு, மறையறாரு நம்ம கண்ணிலிருந்து. பிரகட்டா அப்பிரகட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் அவங்க வந்து பிரகட்டமாகிறாரு, நம்ம கண்ணில் தர்ஷனம் கொடுக்குறாரு. எப்படி காலை நேரத்தில் சூரியன் வராங்களோ, நம்ம கண்ணுக்கு சூரியன் வந்து தர்ஷனம் கிடைக்குதோ, அதே மாதிரி பகவான் சூரியன் வந்து எப்படி அஸ்தமனம் ஆகிறாங்களோ, அதே மாதிரி பகவான் நம் கண்ணில் இருந்து அப்பிரகட்டம் ஆகிறாரு. ஸோ பிரபுபாதர் சொல்றாரு, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு கிடுக்கி வழியா, விண்டோ வழியா நம்ம வந்து வெளியே பார்த்துட்டு இருக்கோம் வீட்டில இருந்து. அப்போ வந்து ஒரு குதிரை வந்து இந்த பக்கம் இருந்து அப்படியே போய் அந்த பக்கத்துக்கு போகுது. ஸோ அந்த குதிரை வந்து நமக்கு அந்த விண்டோ மூலமாக தான் நமக்கு தரிசனம் கிடைக்குது, குதிரையோட தரிசனம். ஸோ குதிரை அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு, அதுக்கு பின்னாடியும் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து இந்த ஸ்மால் விண்டோவில் வந்துட்டு போகுது அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி பகவான் வந்து எப்போவுமே நித்தியமாக அவர் லீலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி வந்து பகவான் வந்து லீலை செஞ்சுக்கிட்டு நமக்கு தர்ஷனம் கொடுத்து நம்ம சேவைகளையும் வந்து அவர் ஸ்வீகரிச்சுக்கிட்டு நமக்கு அருள் கொடுத்து நமக்கு பிளெஸ்ஸிங் கொடுத்து மர்சி கொடுக்கறது வந்து நம்மளோட பாக்கியம். அது
ஸோ பகவானோட கருணையால நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. ஸோ அந்த பாக்கியம் பகவானோட ஜென்மாஷ்டமி அப்படிங்கிற ஒரு உற்சவம் வந்து பௌத்தீக லோகத்துல மட்டும்தான் நம்ம வந்து கொண்டாட முடியும். ஸோ இந்த மாதிரியான பகவானோட லீலைகளை நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு அந்த மனசை வந்து நம்ம கிருஷ்ணரை நோக்கி எப்படி நம்ம கிருஷ்ணரை நோக்கி ஆஹ், அந்த கிருஷ்ணர் சொல்றாருல்ல பகவத்கீதையில, மன்மனா பவ மத் பக்தோ அப்படின்னு சொல்லிட்டு, மன்மனா உங்களோட மைண்டை வச்சுக்கிட்டு உங்களோட மனசை வச்சு என்னையே நினை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ அது எப்படி ஒரு பக்தர் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு எப்படி அவர் சேவையில ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த கதை மூலமா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து இந்த லீலையை ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லீலையிலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம என்ன அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம், கற்றுக்கிட்டு நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லீலை எப்படி நடக்குது அப்படின்னா, கிருஷ்ணரும் பலராமனும் கோபர்கள் எல்லாருமே வந்து காட்டில் வந்து பசுமாடுகளை வந்து மேய்க்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ இந்த மேய்க்கிறதுக்கு போகும்போது கிருஷ்ணரும் பலராமனும் நல்லா டெய்லி வந்து நல்லா கோப்பர்களோட நல்லா விளையாடுவாங்க டெய்லியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஆன்மீக லோகத்துல வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆன்மீக லோகத்துல வந்து இந்த மாதிரி பௌதீக லோகத்துல எப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்சோன்னே பல்லு விளக்கணும். பல்லு விளக்கலைன்னா வாய் நாறும். யாரும் பக்கத்துலயே வர முடியாது நம்ம பக்கத்துல. அதுக்கப்புறம் உடம்ப கரெக்டாக டைமுக்கு டைமுக்கு தண்ணி கொடுக்கணும், டைமுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு தண்ணி எல்லாம் சரியாக கொடுக்கலாம், அந்த துர்நாற்றம் வந்து வயிறுலேருந்து அப்படியே வெளியே வரும். அதை நம்மளாலே சகிச்சுக்க முடியாது. பக்கத்தில் இருக்கவங்க தூரம் ஓடி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த உடம்பு வந்து பல விதமான துன்பங்களை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் டிசைனே பண்ணியிருக்கு. இந்த உடம்புல வந்து நம்ம வந்து பர்மனண்ட்டாக ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்க அவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்சர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த உடம்பை வந்து நமக்கு பகவான் எதுக்கு தந்திருக்காரு அப்படின்னா, இந்த உடம்பு வந்து ஒரு 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 வாகனம் ஆட்டம். கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, யந்திராரூடாணி மாயையா. இந்த உடம்பு வந்து நமக்கு ஒரு வாகனம் ஆட்டம். இந்த வாகனத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தி ஒரு 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 டெஸ்டினேஷன்ல இருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு போறோமோ, அதே மாதிரி இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம நம்ம ஆத்மா வந்து கிருஷ்ணரை நினைச்சு ஆன்மீக லோகத்துக்கு போய் பகவானோட நம்ம சேவையை வந்து கண்டினியூ பண்ணணும். அதுக்கு தான் இந்த உடம்பை நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இந்த உடம்புல பர்மனண்ட்டாக ஸ்டே யாருமே பண்ண முடியாது. எல்லாருக்குமே வந்து இந்த உடம்ப வந்து கொஞ்ச நாள் இதில் தங்கிட்டு துக்கங்கள் எல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு, ஓ இந்த உடம்புல இவ்வளோ கஷ்டம் இருக்கே, இந்த உடம்புல எப்படி நான் இனி தங்குறது, பெட்டரு நான் வந்து கிருஷ்ணரை போய் சரணடைஞ்சு கிருஷ்ணலோகத்துக்கு போகிறேன், அங்கே தான் வந்து நமக்கு நல்லா சந்தோஷம் அப்படிங்கிறது யார் ஒருத்தர் தேடி போகிறாங்களோ அங்கே தான் அவங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன். கடைசி டெஸ்டினேஷன் வந்து ஆன்மீக லோகத்துக்கு போய் பகவான் கிட்ட நம்ம ஒரு ஆன்மீக உடம்போட ஆத்மாவா நம்ம வந்து அங்கதான் போய் பகவானுக்கு சேவை பண்ண முடியும். பௌதீக லோகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு பௌதீக உடம்பு நமக்கு தேவை. அந்த பௌதீக உடம்புனால நமக்கு வந்து பலவிதமான கஷ்டங்கள் நமக்கு கிடைக்குது. அந்த கஷ்டத்தை எல்லாம் தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். பலவிதமான கஷ்டம். பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு, நானாவித விபத பார். பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான தடைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் டெய்லியும். அந்த தடைகளை தீர்த்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கே நம்ம வந்து லைஃப் போயிட்டே இருக்கு. டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு ப்ராப்ளம் உட்காந்து சால்வ் பண்ணிகிட்டே இருந்தால் நைட்டு வந்துடும். அவன் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு திரும்பி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தால் அடுத்த நைட்டு வந்துடும். இதே மாதிரி வந்து சூரியன் உதிக்கிறாங்க, சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிறாங்க. நம்ம வந்து நாள் கடந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. கடைசியில் பார்த்தா நமக்கு முதியவர்கள் ஆகிறோம், இறந்தும் போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி பல கோடி ஜென்மங்கள் நமக்கு வந்து போய்கிட்டே இருக்கு. நமக்கே தெரியாமல் நம்ம வந்து இந்த மாயை வந்து ரொம்ப பிஸியாக வச்சுருக்காங்க இந்த உலகத்தில். யாரை கேட்டாலும் ஜபம் செய்கிறீங்களா, டைம் இல்லை. பிரபுபாதர் புக்கு படிக்கிறீங்களா, டைம் இல்லை. இப்படி தான். ஏன் டைம் இல்லை? அவங்கள வந்து மாயை வந்து ரொம்ப பிஸியாக வச்சுருக்காங்க. மாயை பிஸியாக வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. பகவானை நோக்கி தியானம் செய்கிறது, பகவான் நாமத்தை ஜபம் பண்ணுறது, பகவானோட புத்தகங்களை படிக்கிறது, இதுக்கெல்லாம் டைமே இல்லை. ஏன் டைம் இல்லை? அவங்க வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கிறதுலையே ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே இதுலயே இப்படி கடைஞ்சு போகுது.
ஸோ இந்த ஆன்மீக லோகத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இல்லை. ஸோ பகவானே வந்து பகவத்கீதையில வந்து அதுக்கு வந்து கேம்பெயின் பண்றாரு. எப்படி இந்த எலெக்ஷன்ல வந்து கேம்பெயின் பண்றாங்கல்ல, எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து கிருஷ்ணரே வந்து பகவத்கீதையில பேசுறாரு, நீங்க என்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நதத் பாஷயத்தே சூரியோ ந சசாங்கோ ந பாவகா யத் கத்வான நிவர்த்தந்தே தத்தாமம் பரமம் மம அப்படின்னு சொல்லி. என்னோட லோகத்துக்கு வந்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டமெல்லாம் நீங்க படவே தேவையில்லை, ரொம்ப சந்தோஷமா நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து கேம்பெயின் பண்றாரு. வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா நம்ம தான் வந்து இல்ல நான் வரல, எனக்கு இங்க தான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் நம்ம. ஸோ இது நம்மளோட துர்பாக்கியம். நம்ம துர்பாக்கியத்தினால நம்ம வந்து இந்த உலகத்துல உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பிரபுபாதர் வந்து சொல்றாரு, எப்படி ஒரு மல்டி மில்லியனர், ஒரு பணக்காரரோட பையன் வந்து அவர் பணக்காரரோட பையனுக்கு அப்பாவோட சொத்து எல்லாமே வந்து அவருக்கு நார்மலா இருந்தா போதும். பிரபுபாதர் என்ன சொல்றாரு, ஒரு அப்பாவோட சொத்து பையனுக்கு எப்போ வரும்? உயிரோட இருந்தாலே போதும், அப்பாவோட சொத்து எல்லாம் பையனுக்கு வந்துடும். அதே மாதிரி அ- ஒரு அப்பா கூட நல்ல பக்தனா இருந்தா போதும், எல்லாமே நமக்கு கிடைக்கும். நமக்கு எல்லாமே நேச்சுரலி இன்ஹெரிட்னு சொல்றாங்க. அந்த 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 இது என்னது, என்ன சொல்றாங்க, வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரிசு வந்து அப்பாவோட வாரிசுன்னு ஒருத்தர் வந்தாச்சுன்னா எல்லா சொத்தும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும். அவங்க எதுவும் கஷ்டப்படணுங்கிற தேவையே இல்லை. ஸோ அதே மாதிரி ஒருத்தர் வந்து பகவானோட பக்தனா இருந்தா போதும், அவ்வளவுதான். மீதி எல்லாமே வந்து பகவான் தான் நம்ம வந்து நல்லா அனுபவிக்கலாம். ஸோ ஆன்மீக லோகத்துக்கு போய் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அங்க போய் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரும் பலராமன் கோபர்களும் டெய்லி போய் சும்மா ஜாலியா மாடு மேய்ச்சிக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அங்க எந்த விதமான கஷ்டமும் இல்லை. பா பாகவதம்ல சொல்றாங்க, பா- ஆன்மீக லோகத்துக்கு போனா இந்த சிந்தாமணி மரங்கள், அங்க சிந்தாமணி கல் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டிசையர் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க, மரங்கள். அங்க எல்லாமே வந்து சிந்தாமணி. எனக்கு பூரி சப்ஜி கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டா கூட டங்குன்னு பூரி சப்ஜி வந்துருவாங்க. அங்க போய் உட்காந்து மாவெல்லாம் பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் பூரியை அந்த ரோலிங் பின் வச்சு தட்டி எண்ணெயில போட்டு வறுத்து மசாலாலாம் செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லைங்க. அங்க போனா எல்லாமே டக் டக் டக்குன்னு கேட்டா நடக்கும். அந்த மாதிரி டிசையர் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ அங்கே எல்லா விதமான சௌகரியம் இருந்து கிருஷ்ணர் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம வந்து போக மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நம்மளோட துர்பாக்கியம், அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிருஷ்ணரும் பலராமரும் கோபர்கள் எல்லாம் வந்து ஜாலியாக உட்காந்து விளையாண்டுட்டு களைச்சு போயிடுறாங்க. அந்த களைச்சு போனதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து சொல்றாரு கோபர்கள்கிட்ட போய், நீ அங்கே கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா இந்த பிராமணர்கள்லாம் வந்து யஜ்யம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க யஜ்யம் வந்து எனக்கு தான் செய்கிறாங்க. நீங்க போய் என்ன பண்றீங்க, அங்க போய் கிருஷ்ணரும் பலராமரும் பக்கத்துல இங்க இருக்காங்க, ரொம்ப களைச்சு போயிருக்காங்க, அவங்களுக்கு பசிக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க போகா பண்ணி வச்சிருக்கீங்கல்ல பகவானுக்கு யஜ்யத்துல அர்ப்பணம் செய்யறதுக்கு, அந்த போகால கொஞ்சம் வந்து எங்களுக்கு தாங்க, கிருஷ்ணரும் பலராமுக்கு கொண்டு கொடுக்குறோம். கிருஷ்ணரும் பலராமும் சாட்டிஸ்ஃபை ஆனா உங்க யஜ்யம் வந்து பூர்ணம் அடைஞ்ச மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி போய் சொல்லுங்க. அவங்க அந்த அந்த போகாவை வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்கிட்டு வாங்க, நம்ம எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கோபர்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணரும் பலராமரும் அனுப்பிச்சாங்க. மெயினா என்ன சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னா, பலராமருக்கு தேவை, போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. பலராமர் வந்து குரு, மெயினா குருவோட ஸ்தானத்துல இருக்கு. குருவை திருப்திப்படுத்தினாதான் பகவானை திருப்திப்படுத்தின மாதிரி. எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ எஸ்ய அப்பிரசாதாத் நகதி குதோப்பி அப்படிங்களா. ஸோ பகவானை திருப்திப்படுத்தணும்னா குருவை திருப்திப்படுத்தணும் மெயினா. ஸோ அந்த குருவை திருப்திப்படுத்த முடியலன்னா உங்களோட கதியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம குருவாஷ்டகம் பிரேயர்ல. ஸோ இந்த மாதிரி போய் அந்த கோபர்கள் எல்லாம் அனுப்புறாங்க. கோபர்களும் வந்து பிராமணர்கள்கிட்ட போய் யாசிக்கிறாங்க. இந்த மாதிரி நமஸ்காரம் செஞ்சு அவங்க கிட்ட கை கூப்பி, இந்த மாதிரி கிருஷ்ணரும் பலராமரும் இருக்காங்க, அவங்க தான் முழுமுதற் கடவுள். ஸோ அவங்க உங்களோட போகத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணரும் பலராமரும் அவங்க பசி தீர்ந்து உங்களுக்கு வந்து உங்க யாகத்தினோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போய் சொல்றாங்க. ஆனா அந்த பிராமணர்கள் வந்து அவங்க ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்னா ரூல்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்க.
அவங்க வந்து அந்த அந்த யாகத்தினோட முக்கியத்தை பத்தி அவங்களுக்கு தெரியல. யாகத்தோட முக்கியம் என்னன்னா யக்ஞ புருஷரை திருப்திப்படுத்தணும். யக்ஞ புருஷருங்கிறது யாரு? கிருஷ்ணர். போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் கிருஷ்ணர் சொல்றாரு. எல்லா யோகத்துக்கும் கடைசியில வந்து என்ஜாயர் யாருன்னா போக்தாராம் போக்தானா என்ஜாயர். எல்லா யஜ்ஞத்துக்கும் கடைசியான என்ஜாயர் வந்து கிருஷ்ணர் தான். அதை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சத்தின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ இந்த எல்லா யோகத்துக்கும் எல்லா தியானத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் தான் வந்து ஒரு ஃபைனல் என்ஜாயர், ஃபைனல் கண்ட்ரோலர், என்ஜாயர் அப்படிங்கிற ப்ரொப்ரைட்டர். ஸோ அந்த கிருஷ்ணரை திருப்திப்படுத்தினாதான் எல்லாமே திருப்தி ஆகுங்கிற அந்த தியானம் அவங்களுக்கு இல்லை. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி யஜ்யம் நடத்தணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையிலே இருந்துட்டாங்க. இதுக்கு பிரபுபாதரோட பக்தர்கள்லாம் என்ன அடையாளம், என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரோடு போட்டிருக்கோம். ரோட்ல வந்து ரோட் டிவைடர் போட்டிருப்பாங்க, ரோட்ல லைன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, மார்க்கிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. வண்டியை வந்து அந்த இந்த லைனுக்குள்ளேயே ஓட்டணும், லேன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ யாரோ ஒருத்தரை வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணணும், ரூல்ஸ் எல்லாம் பக்காவாக நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 லைனுக்குள்ளேயே அப்படியே மெதுவாக வண்டி ஓட்டிட்டு போகிறாங்கன்னு வைங்க. அவங்க டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம். கரெக்ட் இல்லை? ஸோ இந்த இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எதுக்கு இருக்குன்னா, சேஃபாக போய் டெஸ்டினேஷனில் ரீச் ஆகிறதுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம் இல்லை, டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றது தான் நம்ம முக்கியம். கடைசி நம்ம எல்லைக்கு போய் சேரணும், அதுதான் முக்கியம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ங்கிறத வந்து நம்ம சேஃபாக போய் எல்லைக்கு சேர்றது தான் வந்து நமக்கு ஒரு விதிமுறை அந்த மாதிரி. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யாரொருத்தர் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு கடைசியில் போன இந்த அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேராமல் இருந்தாங்கன்னா என்ன யூஸ்? அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி எந்த யூஸுமே இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த பிராமணர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட கடைசி என்னது குறிக்கோள் என்ன? பகவானை திருப்திப்படுத்துறதுங்கிறதா கடைசி குறிக்கோள். பகவானுக்கு திருப்தி அடைறதுக்காக தான் இந்த கோபர்களே வந்து போகாவை கொடுங்க, பகவான் திருப்தி அடைவாருங்கிற சொல்றாங்க. ஆனா இந்த பிராமணர்கள்னால அது புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்க முடியாம என்ன பண்றது அப்படிங்கறத முடிவு எடுக்காம அவங்க வந்து சும்மா இருந்துடுறாங்க. பகவானுக்கு போகாவும் கொடுக்கல, அவங்க பாட்டி அவங்க யஜ்யத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோபர்கள் எல்லாம் வந்து டிஸப்பாயிண்ட் ஆகி அவங்க வந்து திரும்பி போய் கிருஷ்ணர் கிட்ட யாச்சனை பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க ஒண்ணுமே கொடுக்கல, போகாலாம் ஒண்ணுமே கொடுக்கல, நாம இன்னும் பசியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கிருஷ்ணரும் பலராமரும் உடனே போய், நீங்க போய் அந்த பிராமணர்களோட மனைவியை போய் பாருங்க. பிராமணர்கள் மனைவி அவங்க வீட்டுல வந்து நிறைய பலகாரங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த பிராமணர்கள் மனைவி கிட்ட போய் நீங்க யாச்சனை பண்ணுங்க. கிருஷ்ணரும் பலராமரும் பசியோட இருக்காங்க, பக்கத்துலயே தான் இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு பிரசாதம் போகா எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த கோபர்களும் போறாங்க. கோபர்களும் போய் பணிவோட பிராமணர்களோட மனைவிகளை தான் யாச்சனம் செய்கிறாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருக்காங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு போகா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த மனைவியர்கள்லாம், பிராமணர்களோட மனைவியெல்லாம் இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் யார் என்ன நினைக்கிறாங்க அதையெல்லாம் பற்றி கவலையே படாமல் உடனடியாக அங்கே வீட்டில் இருக்க எல்லா தின்பண்டங்களும், எல்லா பல பல வகையான சுவையான தின்பண்டங்களும் எல்லாமே எடுத்துட்டு வந்து காட்டுல ஓடுறாங்க. எல்லாரும் காட்டுக்கு ஓடி போய் பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே நோக்கத்தோட எல்லாரும் அங்க போறாங்க. எல்லாரும் அங்க போய் பகவான் முன்னாடி எல்லா விதமான 6 சுவையான தின்பண்டங்களும் பகவான் முன்னாடி வச்சு பகவானை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கை கூப்பி விண்ணப்பம் செய்கிறாங்க. ஸோ பகவான் வந்து அவங்களோட சேவையை வந்து ரொம்ப திருப்தி அடைகிறாரு. ரொம்ப திருப்தி அடைஞ்சு அவங்களுக்கு பிளெஸ் பண்ணி, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்கள் உங்களோட புருஷரும் தந்தைமார்களும் யாருமே வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க உங்ககிட்ட, யாரும் உங்களை தப்பாவும் நினைக்க மாட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு வந்து போகிறதுக்கான மனசே இல்லை. அங்கே கிருஷ்ணரே இருக்காரு, முழுமுதற் கடவுளான பகவானே அங்கே முன்னாடி இருக்காரு. அவரை விட்டுட்டு வீட்டுக்காரங்களாம் என்ன, அப்பாலாம் என்ன, தம்பிகள்லாம் என்ன, யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து
முழுமுதற் கடவுள் அவர் ஒத்துருந்தா போதும், பகவான் ஒத்துருந்தா போதும்னு சொல்லி அங்கேயே தங்குறாங்க. பட் ஆனால் பகவான் வந்து அவங்களுக்கு நல்ல புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு, நீங்கள் பௌதீக வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் இந்த பௌதீக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டே நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் மனசில் என்ன எப்பவுமே நினச்சிக்கோங்க, அதுதான் வந்து வாழ்க்கையோட குறிக்கோள். என்ன நினச்சிக்கிட்டு பகவானை நினச்சிக்கிட்டு உங்கள் பௌதீக வாழ்க்கையெல்லாம் அப்படியே மேலோட்டமாக பண்ணிட்டு இருங்க. ஆனால் உள்ள வந்து என்ன நினைக்கணும் மெயினாக, அந்த என்ன நினச்சிக்கிட்டு பௌதீக வாழ்க்கையெல்லாம் செய்கிறது தான் மெயின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லி அவங்கள திரும்பி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பாஸ்ட் டைம், அந்த லீலை. ஸோ இந்த லீலை வந்து நடந்து முடிஞ்சது. அப்புறம் தான் லேட்டராக வந்து அந்த பிராமணர்கள் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஓ, பகவானே வந்து கேட்டாரு, நான் வந்து புரிஞ்சுக்கல, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க லேட்டராக அந்த பிராமணர்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அவங்களுக்கு பகவானை சேவை செய்யறதுக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறாங்க. ஒரு பக்கம் பிராமணர்கள், இன்னொரு பக்கம் பிராமணர்களோட மனைவிகள். அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஆப்பர்ச்சுனிட்டியை பக்காவா நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு பகவானுக்கு சேவை செஞ்சு அந்த அருளுக்கும் பாத்திரமாறாங்க. பகவானோட ஞாபகத்துல, பகவானோட நினைவுல அவங்க வாழ்க்கையை கழிச்சிட்டு அவங்க லைஃபை சக்சஸ்ஃபுல் பண்றாங்க. ஸோ இந்த 2 விதமான பக்தர்கள் இந்த லீலையில நம்ம பார்க்கலாம். நம்ம எந்த விதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இங்க. முதல் விதமா, அடுத்த 2வது விதமா. முதல் விதத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. ஆனா பகவானுடைய திருப்தியை பத்தி யோசனை பண்ணல. ஸோ நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்ட போயிருந்தேன். ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்ட போயிருப்போ அவர் கேட்டாங்க, நீங்கள் வந்து என்னமோ தியானம் செய்கிறீங்களா டெய்லியோ அப்படின்னு சொல்லி, மைண்ட் மெடிடேஷன் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ஆமாங்க செய்கிறேன், நான் வந்து மந்த்ரா மெடிடேஷன் செய்கிறேன், டெய்லியும் ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த டாக்டரை வந்து என்கிட்ட கிராஸ் கொஷின் கேட்டாங்க, எதிர்கேள்வி. நீ மந்த்ரா மெடிடேஷன் பண்ணுறேன்னு சொல்கிற, சரி உன்னோட மைண்ட் அங்கே என்ன பண்ணுது அந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ மைண்ட் கான்ஷியஸ்னஸ், நம்மளோட உணர்வு எங்கே இருக்கோ அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் கூட அறிவுரைப்படுத்தினார். ஸோ நம்ம ஜபம் செய்கிறோம்னு சொல்லி சொல்கிறோம், கிருஷ்ண கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிறோம், பாகவதம் படிக்கிறோன்னு சொல்லி சொல்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோன்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம பகவானை நோக்கி நம்ம வந்து பகவானை திருப்திக்காக சேவை செஞ்சு பகவான் மேலே நம்ம ஆக்கர்ஷணம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கோமா டெய்லியும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி மெயினா. நம்ம 10 வருஷம் நான் கிருஷ்ணா கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், 20 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் நான், அதெல்லாம் முக்கியமாகவே இல்லை. எவ்வளோ கிருஷ்ணருக்கு நெருங்கி போயிட்டு இருக்கோங்கிறது தான் முக்கியம். நெருங்கி போயிட்டு இருக்கோமா, தொலைவாக போயிட்டு இருக்கோமா? 20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், பட் கிருஷ்ணரை நோக்கி தொலைவாக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த 20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் யூஸ். யாரோ ஒருத்தர் 10 நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஆனால் அந்த 10 நாள் வந்து நம்மளை விட மிஞ்சி கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சு கிருஷ்ணருக்கு பக்கத்தில் போயிடுவாங்க. ஸோ எவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் சீனியாரிட்டியை குறிக்காது. எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி பகவானோட சேவைக்காக எவ்வளோ தியாகம் செஞ்சு எவ்வளோ வந்து பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த பிராமணர்கள்லாம் சத்துர்வேதியாக இருந்திருக்கலாம், பல வேதங்களை படிஞ்சு பல பல நூல்களை படித்து பல ஞானிகளாக இருந்திருக்கலாம், பட் பகவானை திருப்திப்படுத்த முடியலையே அவங்களால. ஸோ அந்த மாதிரியான சேவை எவ்வளோ முக்கியம்னு சொல்லி பார்க்கணும். பகவானை திருப்திப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து பிரபுபாதரும் சொல்கிறாரு. பிரபுபாதரும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து ரொம்ப கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு பிராமணனுக்கும் ஒரு வைஷ்ணவனுக்கும் ஆன வித்தியாசம். ஒரு பிராமணன் அப்படின்னா அவங்க வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் ஒரு வைஷ்ணவர் எப்படின்னா அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு பகவானை கூட எப்படி திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் பிரேக் பண்ணுறதில் தயக்கமே பட மாட்டாங்க. பகவான் தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. எப்படி யுதிஷ்டிர மகாராஜ் ஒரு பாஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம்ல, கிருஷ்ணர் வந்து பொய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, ரைட்? கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அந்த அந்த சமயத்தில், அதுதான் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணரே சொல்கிறாரு, ரைட்? தர்மந்து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது தான் தர்மமே இருக்குது. இப்போ கிருஷ்ணரை போய் திருப்திப்படுத்தணும்.
ஸோ அதுதான் தர்மம். அதுதான் ஒரு வைஷ்ணவரோட முழுமுதலான குறி. போய் எப்படியோ பகவானையும் பக்தர்களையும் போய் சேவை செஞ்சு அவங்களை திருப்திப்படுத்தணும்ட்டு. அதுதான் அவங்களோட குறி. அதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க ஒரு ஒரு வைஷ்ணவர் அப்படின்னா. ஆனா ஒரு பிராமணனால பண்ண முடியாது. ஒரு பிராமணன் வந்து அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா டெஸ்டினேஷனை கோட்டை விட்டுருவாங்க. அதுதான் வைஷ்ணவருக்கும் பிராமணருக்கான வித்தியாசம். ஸோ இந்த பிராமணர்களோட மனைவியை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபைனலா என்ன பண்ணணுங்கிறத கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் நாலேஜ் இல்லாம இருந்திருக்கலாம். பட் ஆனா ஃபைனலா என்ன பண்ணணும், பகவானை போய் திருப்திப்படுத்தணும். அதுல அவங்க வந்து ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ் வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அதனால பகவானை போய் ஈஸியா திருப்திப்படுத்த முடிஞ்சது அவங்களால. பகவானோட அருளுக்கும் பாத்திரமாறாங்க, பக்தியிலையும் முன்னேறிட்டாங்க அவங்க. ஸோ இப்ப எந்த விதமான பக்தனா நாம ஆகணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்காக ஸ்கிரிப்சர்ஸ் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, உங்க இஷ்டத்துக்கு பக்தி சேவை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லல. ஸ்கிரிப்சர்ஸையும் ஃபாலோ பண்ணும். பட் ஸ்கிரிப்சர்ஸ்ல கொடுத்துருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்து கடைசியில பகவானுக்கு சேவை செய்யறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா எடுத்துக்கல அப்படின்னா அது இந்த பிராமணர்கள் ஆட்டாகுது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் போது அந்த சேவையே வந்து குறியா எடுத்துக்கிட்டு அந்த சேவை மூலமா தான் என்னோட பக்தியை நான் பகவானுக்கு செலுத்த முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சேவையை வந்து ரொம்ப நல்லா செய்யணும் மீனா. அதுல தான் வந்து கிருஷ்ணரை நம்ம திருப்திப்படுத்த முடியும். ஸோ பகவானுக்கு நல்லா சேவை செஞ்சு பக்தர்களுக்கு நல்லா சேவை செஞ்சு கிருஷ்ணர் மேல நம்ம ஆகர்ஷணத்தை ஜாஸ்திப்படுத்தணும். எப்படி ஆகர்ஷணத்தை ஜாஸ்திப்படுத்தணும்னா ருக்மிணி தேவி மாதிரி. ருக்மிணி தேவி வந்து கிருஷ்ணரை பார்த்ததே இல்லை, ஆனா கிருஷ்ணரை பத்தியே எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பாங்க. பிரபுபாதர் வந்து சொல்றாரு இந்த இந்த இது இந்த பட்டாம்பூச்சி ஆகுதுல்ல, பட்டாம்பூச்சி கேட்டர்பில்லர் வந்து பட்டாம்பூச்சி ஆகுது. அந்த கேட்டர்பில்லர் வந்து பட்டாம்பூச்சி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த போய் அந்த குக்கூன்குள்ள போய் உக்காரும். அது அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, என்ன சொல்லுவாங்க குக்கூனுக்கு? பட்டு கூடு. அந்த கூடுக்குள்ள போய் உட்காரும். அந்த பிரபுபாதர் சொல்ற அந்த கூடுக்குள்ள போய் உட்காந்துட்டு பட்டர்ஃப்ளை பத்தியே எப்பவுமே நினைச்சிட்டு இருக்குமாமா. அந்த பட்டாம்பூச்சி ஆகவே அந்த பட்டாம்பூச்சி ஆகவே அப்படியே நினைச்சு 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 பட்டாம்பூச்சி ஆயிடுமாமா. அதே மாதிரி ஒரு பக்தன் அப்படிங்கன்னா எப்பவுமே கிருஷ்ணரை பத்தி நினைச்சிட்டே இருந்துட்டு கிருஷ்ணரோட தியானத்துல ஐக்கியமாயிராங்க. கிருஷ்ணரோட தியானத்துல ஐக்கியமாயி கிருஷ்ணரை பத்தியே நினைச்சு 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 அந்த கிருஷ்ண பக்தியில அவ்வளோ உயர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பௌதீக வாழ்க்கையோட கஷ்டம் எல்லாம் அவங்களுக்கு தெரியறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பௌதீக வாழ்க்கையோட கஷ்டம் வந்து இப்ப வரும் அப்புறம் போகும், அப்புறம் வரும் அப்புறம் போகும். இப்படிதான் வந்து பௌதீக வாழ்க்கையோட கஷ்டம் இருக்கும். ஒரு தடவை இருக்கும், மேல கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அடுத்த தடவை ரொம்ப கஷ்டம் கம்மியாயிரும், அடுத்த தடவை திரும்பி கஷ்டம் வரும் கஷ்டம் போகும், கஷ்டம் வரும் கஷ்டம் போகும். இப்படிதான் பௌதீக வாழ்க்கை போயிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு கஷ்டம் வரும், நாளைக்கு அந்த கஷ்டம் இருக்காது, அதுக்கப்புறம் வேற கஷ்டம் வரும், அதுக்கப்புறம் அது போகும், இன்னொன்னு வரும், இன்னொன்னு போகும், இன்னொன்னு வரும், இன்னொன்னு போகும். இப்படிதான் வாழ்க்கை போகும். அதனால அவங்க வந்து இந்த பௌதீக வாழ்க்கையை கஷ்டத்தை சால்வ் பண்றதுல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அது பாட்டி நடக்கும், அது பாட்டி போகும். அந்த கஷ்டத்துல அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆனா நான் வந்து எப்படி கிருஷ்ண உணர்வை ஜாஸ்திப்படுத்துறது அப்படிங்கிற குறிக்கோள்ல தான் ஒரு பக்தன் இருப்பாங்க. எப்படி நான் கிருஷ்ணரை மறக்காம ஒவ்வொரு க்ஷணமும் கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு என்னோட காலத்தை கழிக்கிறேன் அப்படிங்கிறத. ஸோ ஃபேமிலி லைஃப்ல இருந்தாலும் எப்படி ஒரு டிவோட்டி வந்து கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே அவங்க வாழ்க்கைய கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்து பாகவதம்ல பார்க்கலாம். பாகவதம்ல பல டிவோட்டிஸ் பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டிவோட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபேமிலி பீப்புள் தான். எல்லாருமே ஃபேமிலி அவங்க தான். குழந்தைகள் இருக்கு, மனைவி இருக்காங்க, புருஷன் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அப்படியும் அவங்க வந்து கிருஷ்ணரை தியானம் செஞ்சு கிருஷ்ணரை மேலேயே அவங்க கவனத்தை வச்சு அவங்க எப்படி அவங்க வாழ்க்கைய நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பத்தி தான் பாகவதத்தில் கொடுத்துருக்கு. அவங்கள கதையெல்லாம் படிச்சுக்கிட்டு நம்மளும் வந்து அவங்களோட எடுத்துக்கிட்டு அவங்க காமிச்ச பாதையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி மகாஜனோ ஏன கதாசு பந்தா அப்படிங்கிற அவங்களோட பாதைகளை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம லைஃபும் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம முயற்சி எடுக்கணும்.
ஸோ அந்த முயற்சிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஜென்மாஷ்டமியோட சர்வீசஸ் எல்லாம் வருது. ஸோ அதே மாதிரி இந்த ஜென்மாஷ்டமினால நம்ம வந்து இப்போ வந்து பகவானோட கதைகளும் பகவானோட லீலைகளையும் பற்றியான சர்ச்சை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இப்போ நமக்கு வந்து டிவோட்டீஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமா இந்த கிளாஸும் நம்ம வந்து கேட்க முடிஞ்சது. ஸோ எல்லாரும் பகவானை நினச்சிக்கிட்டு பகவான் மேலே தியானத்தை ஜாஸ்தி பண்ணி பகவான் சேவைகளை ஜாஸ்தி பண்ணி எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்ல எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து தாண்டி போய் பகவானோட சரண எல்லாரும் அடையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. யாருக்கும் ஏதோ கமெண்ட்ஸ், கேள்வி? ரொம்ப நல்லா இருந்தது பிரபு கிளாஸ். தண்டவத் பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சேவாமய மாதாஜியா? ஆமாங்க பிரபு, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க குரல. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು, ತುಂಬಾ ದಿವಸ ಆಗಿತ್ತು ನೋಡಿ ಪ್ರಭು.